இன்றைக்கு உலகத்தில் மனுஷன் பல விடயங்களை கண்டுபிடித்து சாதனையை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஜப்பானில் ஒரு மெஷின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது மக்களுக்கிடையே பெரும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் வாஷிங் மெஷின், ஆடைகள் அழுக்கான அந்த மெஷினில் போட்டு சுத்தமாக நாங்கள் ஆக்கிக்கொள்கிறோம். இதே போல் ஹியூமன் வாஷிங் மெஷின் என்ற ஒரு இயந்திரத்தை ஜப்பானுடைய ஒரு நிறுவனம் கண்டுபிடித்திருக்கிறாங்க. மனிதனை கழுவக்கூடிய அதிநவீன மெஷின். இந்த மெஷினை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்டோட வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு உலகத்தில் முன்னணி நாடுகளோட வரிசையில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது ஜப்பான் தான். அது டெக்னாலஜி விஷயமாக இருக்கலாம், புத்திசாலிகளான மனிதர்கள் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். எதை எடுத்தாலும் ஜப்பான் உலகத்தில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரமான நாடாக கருதப்படுது. இந்த நாட்டில் ஒவ்வொரு நாளும் பல டெக்னாலஜி, பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வருது. ஏன் காரணம் என்னாண்டா, மனிதர்களுடைய வேலையை இலகுவாக்குறதுக்காக வேண்டி எத்தனையோ மெஷின்களை இந்த ஜப்பான் கண்டுபிடித்து கொண்டு வருகிறது. இந்த அடிப்படையில் தற்பொழுது வாஷிங் மெஷினை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஆடைகளை கழுவுவதற்காக வேண்டி உபயோகிக்கக்கூடிய மெஷின். இந்த வாஷிங் மெஷின் மாதிரி ஹியூமன் வாஷிங் மெஷின், மனிதனை கழுவக்கூடிய அதிநவீன இயந்திரம் என்ற ஒரு மெஷினை தற்பொழுது ஜப்பான் கண்டுபிடித்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவனுக்கு பாரமான கஷ்டமான ஒரு விடயம் என்று சொன்னால் இந்த குளிக்கிறது தான். அதிகமானவர்கள் மாதத்துக்கு ஒருக்கா, சிலர் 2 மாதத்துக்கு ஒருக்கா இப்படி குளிப்பாங்க. சிலர் தான் ஒவ்வொரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி குளிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. அதிகமானவர்களுக்கு குளிக்கிறது என்பது ஜீர்ணிக்காது. இதனால ஜப்பான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த குளிப்பை இலகுவாக்குறதுக்காக வேண்டி புதிய டெக்னாலஜி மூலம் ஹியூமன் வாஷிங் மெஷினை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஜப்பானுடைய ஒசாகாவை சேர்ந்த ஷவர்ஹெட் நிறுவனமான செயின்கோ நிறுவனம் தான் இந்த ஹியூமன் வாஷிங் மெஷினை கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த மெஷினுக்கு ஜப்பான் மொழியில மிராய் நிங்கன் சென்டகுகி என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருக்கு கருத்து என்னன்னா, எதிர்காலத்தில் மனித வாஷிங் மெஷின் என்பது பொருள். இந்த மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தால், ஒரு மனிதனை முழுமையாக கழுவுறதுக்கு 15 நிமிடங்களை இந்த மெஷின் எடுத்துக்கொள்வதாக அந்த நிறுவனங்கள் சொல்லுது. மனிதன் இந்த மெஷின்ல இருக்கக்கூடிய சேர்ல அமர்ந்ததற்கு பிறகு இந்த மெஷினுடைய பாதி அளவு வரை வெதுவெதுப்பான வார்ம் வாட்டர் நிரம்புது. அதற்கு பிறகு இந்த மெஷின்ல இருந்து வாட்டர் பபிள்ஸ் வெளியாகி மனிதனுடைய உடம்புல, அதாவது தோல்ல இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் நீக்குது. அடுத்து இந்த சேர்ல எலக்ட்ரிக்கல் சென்சார் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் சென்சார் என்ன செய்யும்னு சொன்னா, மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை அனலைஸ் பண்ணி அந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி, உடம்புக்கு தேவையான அளவு வெப்பமுள்ள நீரை வெளியாக்குது. இதே போல் இந்த மெஷின்ல பிளாஸ்டிக் மசாஜ் போல்ஸும் இருக்குது. இந்த மசாஜ் போல்ஸ் என்ன செய்யும்னு சொன்னா, மனிதனுடைய உடம்பை அப்படியே கழுவும். உடம்பு மட்டும் இல்ல, மனிதனுடைய உள்ளத்தையும் அமைதிப்படுத்துவதாக அந்த நிறுவனம் சொல்லுது. அடுத்து முக்கியமான விஷயம் என்னண்டா, இந்த மெஷின்ல இருக்கக்கூடிய ஏஐ சென்சார் உடம்புல இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் தகவல்களை கலெக்ட் பண்ணி அந்த விடயங்களை வீடியோ ஆடியோவாக காட்சிப்படுத்தி அந்த சேருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ல டெலிகாஸ்ட் பண்ணுது. இந்த மெத்தட்னால மனிதனுடைய உடல் மட்டும் சுத்தமாகாது, மாற்றமாக மனிதனுடைய உள்ளமும் அமைதி அடைவதாக அந்த நிறுவனம் சொல்லுது. இந்த ஹியூமன் வாஷிங் மெஷின் கூடிய சீக்கிரத்தில் ஒசாகாவுடைய கன்சாய் எக்ஸ்போல காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த மெஷின்ல குளித்து பார்ப்பதற்காக, டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி 1000 பேர் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுது. எனவே இது போன்ற பல புதிய புதிய மெஷின்களை ஜப்பான் தற்பொழுது தயாரித்து கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற பல உலகம் சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.